Good morning students. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவை சொன்னவர் யார்? ஆஸ்வால்ட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். எதை பற்றி சொல்கிறாரு? டைலூஷனை பற்றி சொல்கிறாரு. யாருடைய டைலூஷனை பற்றி சொல்கிறாரு? ஒரு வீக் ஆசிட் எடுத்து அதை டைலூஷனை பற்றி சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அது ஒரு 3 திங்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டு, டிகிரி ஆஃப் டிசோசியேஷனு, கான்சன்ட்ரேஷன். இதை 3ஐயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லா கொடுக்குறாரு. அதுதான் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. இவருடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவினுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, KA = alpha squared C divided by 1 minus alpha. இதில் Kங்கிறது என்ன அப்படின்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட். ஆல்ஃபாங்கிறது என்ன? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட். சிங்கிறது என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வீக் ஆசிட். அப்போ ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவை எப்படி டெஃபினேஷன் பண்ணுறோம்? ஹவு டு டிஃபைன்? ஆஸ்வால்ட் டைலூஷன் லா ரிலேட்ஸ் dissociation constant of the weak acid Ka with its degree of dissociation alpha and concentration. இதை 3ஐயும் ரிலேட் பண்ணுறது தான் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. அடுத்து வாட் இஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னா என்ன? இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் மோல்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் that dissociates at equilibrium. ஈக்லிபிரியத்தில் எவ்வளோ மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து டிசோஷியேட் ஆகுது, அந்த ஃப்ராக்ஷனை பற்றி சொல்கிறது தான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்ன ஃபார்முலா மூலிமா சொல்கிறோம்? ஆல்ஃபா = நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோஷியேட்டட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மோல்ஸ் வந்து அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அந்த 100 மோல் அசிட்டிக் ஆசிடில் 80 மோல் அசிட்டிக் ஆசிட் வந்து டிசோஷியேட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எடுத்துக்கிட்டது 100 மோலு, டிசோஷியேட் ஆனது 80 மோலு. அப்போது 80 டிவைடட் பை 100. இப்போது ஆஸ்வால்ட் டைலூஷன் லானா சொல்லியிருக்கோம், Ka = alpha squared C divided by 1 minus alpha. இந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். யாரை கன்சிடர் பண்ணுறோம்? டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், ஒரு வீக் ஆசிட். வீக் ஆசிட்னா நமக்கு தெரியும் பார்ஷியலி டிசோஷியேட்டட், ஒரு பார்ஷியலி டிசோஷியேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். வீக் ஆசிடில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்லிபிரியம் சிம்பிள் இருக்கும். ஏன்னா ஈக்லிபிரியம் உருவாகும். யாருக்கு இடையில் ஈக்லிபிரியம் உருவாகும்? அன்டிசோஷியேட்டட் மாலிகுல்ஸ்க்கும் டிசோஷியேட் ஆகாத மாலிகுலுக்கும் டிசோஷியேட்டட் அயான்ஸ்க்கும் இடையில் ஒரு ஈக்லிபிரியம் ஃபார்ம் ஆகும். எங்கள் வீக் ஆசிடில் அசிட்டிக் ஆசிட், வீக் ஆசிட். இதுக்கு நம்ம K வேல்யூ, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதணும் அப்படின்னா வழக்கம் போல் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் என்ன? H+ கான்சன்ட்ரேஷன் CH3CO- கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை அசிட்டிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்னு நம்ம சொல்கிறது Ka = alpha squared C divided by 1 minus alpha. இந்த ஃபார்முலாவை கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன ஒரு கன்சிடரேஷன் பண்ணுறோம்? இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்துட்டோம், அது டிசோஷியேட் ஆகுது, H+ ஆகும், CH3CO- ஆகுது. இது வந்து ரியாக்டன்ட், இது 2 ப்ராடக்ட். இப்போ ரியாக்டன்ட் இனிஷியல் ஆரம்பத்தில் எவ்வளோ மோல் எடுத்திருப்போம்? ஒரு அசம்ஷன் 1 மோல் எடுத்துக்கிறேன். எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆகிருக்கும், அது எவ்வளோ மோல் டிசோஷியேட் ஆகிருக்கும், அதுதான் டிகிரி ஆஃப் டிசோஷியேட் சொல்கிறாங்க. ஆல்ஃபா மோல் வந்து டிசோஷியேட் ஆச்சு, எடுத்துக்கிட்டது 1 மோல், இவ்வளோ மோல் டிசோஷியேட் ஆகிருக்கு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 1 minus alpha. இங்கே எவ்வளோ மோல் டிசோஷியேட் ஆச்சோ அதுதான் நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். கோஎஃபிஷியன்ட் தான் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். கோஎஃபிஷியன்ட் இல்லைனால இப்போ தேவையில்லை, நம்பர் தேவையில்லை. அடுத்து ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் சொல்லும்போது இந்த வேல்யூவை சியால் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ வந்து இது என்ன அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ is C alpha. Equilibrium concentration of
CH3CO minus is C alpha. இது எல்லாமே ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் யாரோட இவனோட. இந்த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ எல்லாத்தையுமே எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? Ka equal to product concentration divided by reactant concentration. Substituting the equation equilibrium concentration in equation number 1. Equation number 1 முன்னாடி பார்த்தோம். K equal to இதுதான் H plus concentration, CH3CO minus concentration, that is a product concentration divided by reactant concentration பார்த்தீங்க அப்படின்னா acidic acid concentration. இப்போ CH3CO மைனஸ்க்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ணுறோம்? C alpha. H ப்ளஸ்க்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம்? C alpha divided by acetic acidக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம்? 1 minus alpha into C. இப்போ C கேன்சல் பண்ணிடலாம். alpha into alpha squared மீதி C இருக்குது divided by 1 minus alpha. இதை தான் நம்ம ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கு டெரைவ் பண்ணியிருக்கோம்? வீக் ஆசிட் எடுத்து டெரைவ் பண்ணியிருக்கோம். Weak acid dissociates only to very small extent compared to 1. Alpha is so small so that 1 minus alpha equal to 1. Weak acid சொன்னாவே அதனுடைய dissociation ரொம்ப கம்மியாக இருக்கும். டிசோசியேஷன் ஆல்ஃபா வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. யாரை விட கம்மியாக இருக்குது? 1 விட ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 விட ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த வேல்யூ நம்ம ஒன்றா கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம 0.001 அப்படின்னு வச்சுக்கிறோம். 1 மைனஸ் 0.001 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0.999. 0.999 அது அதோடைய வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவல். அதனால் 1 மைனஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம 1 யூஸ் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து 1 யூஸ் பண்ணிக்கலாம். எதனால்? ஆல்ஃபா வேல்யூ வந்து 1 விட ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இந்த 1 மைனஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? K ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் C. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் வச்சுட்டோம் அப்படின்னா C கீழே கொண்டு வரும். K பை C ஸ்கொயர்டை தூக்கி இந்த பக்கம் போட்டோம் அப்படின்னா ரூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் Ka by C. Concentration of H plus or H3O plus ரெண்டு ஒன்று தான். Can be calculated using the K value. அதாவது H plus concentration வேல்யூவை K வேல்யூலேருந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அப்படி கால்குலேட் பண்ண முடியும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? H plus concentration equal to C alpha. நம்ம டேப்லெட் காலத்தில் முன்னாடி பார்த்தோம். ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ்ங்கிறது என்ன வேல்யூ? C alpha வேல்யூ. இது ஈக்குவேஷன் நம்பர் 7 வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 6 எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 7ல் அப்ளை பண்ணுறோம். அங்கே ஈக்குவேஷன் நம்பர் 6 என்ன டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K பை C அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஆல்ஃபா வேல்யூவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக ரூட் K பை Cயை அப்ளை பண்ண போகிறோம். H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் K பை C. இந்த C எப்படி இருக்குது? இந்த C எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ரூட் C இன்ட்டு ரூட் சின்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 ஈக்குவல் டு 3. ரூட் 4 இன்ட்டு ரூட் 4 இஸ் ஈக்குவல் டு 4. அந்த கான்செப்ட் பிரகாரம் சியை ரூட் C இன்ட்டு ரூட் சின்னு பிரிச்சுக்கலாம். ரூட் C கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் K டாட் C இருக்கும். ரூட் K இருக்கும், ரூட் ஆஃப் C இருக்கும். ரெண்டையும் சேர்த்து ரூட் ஆஃப் K டாட் Cன்னு எழுதுகிறோம். இது யாருடைய கான்சன்ட்ரேஷன்? H ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன். இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். வீக் ஆசிடை பற்றி டெரைவ் பண்ணோம். ஆஸ்வால்ட் டைலூஷனால் வீக் ஆசிடை பற்றி டெரைவ் பண்ணதில் என்னென்ன ஃபார்முலா நமக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா K ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் C அப்படிங்கிற ஃபார்முலா கிடைச்சிது. ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K பை C அப்படிங்கிற ஃபார்முலா கிடைச்சிது. H ப்ளஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா C, H ப்ளஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K டாட் C. இது வந்து வீக் ஆசிடை எடுத்துகிட்டு நம்ம டெரைவ் பண்ணும்போது ஆஸ்வால்ட் டைலூஷனால் இவ்வளோ ஃபார்முலா கிடச்சிருக்கு. சப்போஸ் நம்ம வீக் பேஸ் எடுத்துட்டோம்னா இந்த ஃபார்முலாவில் என்னவாக மாறும் அப்படின்னா ஏக்கு பதிலாக பியாக மாறும். Ka ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் C அப்படின்னா வீக் பேஸுக்கு KB ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் C.
ஆல்ஃபா வேல்யூ ரூட் ஆஃப் கே பை சி இது ஆசிடுக்கு வீக் ஆசிடுக்கு. இதே வீக் பேஸுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபி பை சி. ஏக்கு பதிலாக பி போட்டிருக்கும். ஏங்கிறது ஆசிட், பிங்கிறது பேஸ். OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு சி ஆல்ஃபா. இங்கேயும் சி ஆல்ஃபா. ஆசிடுக்கும் சி ஆல்ஃபா, பேஸுக்கும் சி ஆல்ஃபா. H plus concentration equal to root of Ka dot C. OH minus ion concentration equal to root of Kb dot C. Let us consider an acid with Ka value 4 into 10 power minus 4 and calculate the degree of dissociation of acid at two different concentration, 1 into 10 power minus 2 molar and 1 into 10 power minus 4 molar using Ostwald's dilution law expression. இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, K வேல்யூ கொடுத்துட்டாங்க. K equal to 4 into 10 power minus 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். நம்ம டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை எந்த சிம்பிளில் சொல்லுவோம், ஆல்ஃபா. டூ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து 1 into 10 power minus 4, 1 into 10 power minus 2. இன்னொரு கான்சன்ட்ரேஷன் 1 into 10 power minus 4 மோலார். ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கும் ஒரே கே வேல்யூ. ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லேயும் நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கான்சன்ட்ரேஷன் என்ன எடுத்துக்கிறோம், 1 into 10 power minus 2 மோலார் எடுத்துக்கிறோம். ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ரூட் ஆஃப் கே பை சி. ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் நம்ம பார்த்தோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை சி. கே வேல்யூ கொடுத்துருக்காங்களா, 4 into 10 power minus 4 கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 1 into 10 power minus 2. இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து அப்ளை பண்ண வேண்டியது. கேக்கு பதிலாக 4 into 10 power minus 4, சிக்கு பதிலாக 1 into 10 power minus 2. 10 power minus 2, 10 power minus 2 cancel, மீதி 10 power minus 2 இருக்கும். ரூட் ஆஃப் ரூட் 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. 10 power minus 2க்கு ரூட் எடுத்தோம்னா 10 power minus 1. இதில் பாதி. இப்போ 10 power minus 10க்கு ரூட் எடுத்தோம்னா 10 power minus 5. 10 power minus 6க்கு ரூட் எடுத்தோம்னா 10 power minus 3. அதில் பாதி. இப்போ 2 into 10 power minus 1. 2 divided by 10 அப்படின்னு போட்டோம் 0.2. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனில் ஆல்ஃபா வேல்யூ வந்து 0.2. இப்போ அடுத்த கான்சன்ட்ரேஷன் 1 into 10 power minus 4 அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம். இதில் ஆல்ஃபா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை சி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். கேக்கு பதிலாக 4 into 10 power minus 4 சம்மில் கொடுத்துருக்காது எழுதிட்டோம். இதோட பை சிக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், 1 into 10 power minus 4. ஸோ 1 into 10 power minus 4. 10 power minus 4, 10 power minus 4 கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குன்னா ரூட் 4. 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. ஆல்ஃபா வேல்யூ 2. இப்போ பார்த்த சம்முனுடைய கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். When the dilution increases by 100 times, the dissociation increases by 10 times. அப்படின்னு என்னென்னா, இப்போ சம்மில் என்ன பார்த்தோம், when the dilution increases from, நமக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க 1 into 10 power minus 2 அப்படின்னா 0.01. டைலூஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது கான்சன்ட்ரேஷன் குறையுது. 1 into 10 power minus 4. 10 power minus 4 என்ன அர்த்தம், 0.001. ஸோ டைலூஷன் 0.01லேருந்து 0.001க்கு அதிகமானுச்சுன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 0.2லேருந்து 2 ஆகுது. சம்மில் பார்த்துருப்போம் 1 into 10 power minus 2 மோலாரில் எவ்வளோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷனாக 0.2ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். 1 into 10 power minus 4க்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 2ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அப்போது இந்த கான்சன்ட்ரேஷன்லேருந்து இந்த கான்சன்ட்ரேஷன் குறையுது. கான்சன்ட்ரேஷன் குறையுதுன்னா அங்கே என்ன ஆகுதுன்னா, என்ன நடக்குது, டைலூஷன் அதிகமாகுது. அப்போ டைலூஷன் அதிகமானால் டிசோசியேஷனும் அதிகமாகுது. இதைத்தான் நம்ம சொல்லியிருக்காங்க. when the dilution increases by 100 times, இங்கேருந்து இங்கே போகும்போது 0.1லேருந்து 0.0001 போட்டோம்னா 100 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகுது,
0.2லேருந்து 2 10 times. இது 100 times increase ஆச்சுன்னா இது 10 times increase ஆகுது. We can conclude that when dilution increase, the degree of dissociation of weak electrolyte also increase. This statement is known as Ostwald dilution law. இதுதான் நம்ம Ostwald dilution law அப்படின்னு சொல்றோம். A solution of 0.10 molar of a weak electrolyte is found to be dissociated to the extent of 1.20% at 25 degrees Celsius. Find the dissociation constant of the acid. A solution of concentration C வந்து கொடுத்தாச்சு, concentration வந்து 0.10 molar of weak electrolyte is found to be dissociated to the extent of எவ்வளோ percentage dissociation ஆகுது, degree of dissociation alpha 1.20%. இங்கே வந்து percentageல கொடுத்துட்டாங்க. அப்போ alpha equal to 1.20% அப்படின்னா divided by 100. 1.20 divided by 100 போட்டோம்னா அது 100 மேலே போகும்போது 10 power 2 இருக்கும், +2 மேலே போச்சுன்னா 10 power -2 ஆகிடும். இப்போ ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துட்டாங்க, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா பிரகாரம் பார்த்தோம்னா K = ஆல்ஃபா ஸ்கொயர்ட் C அப்படிங்கிற ஃபார்முலா. ஆல்ஃபா வேல்யூ கொடுத்தாச்சு, 1.2 × 10⁻², ஸ்கொயர்னால ஹோல் ஸ்கொயர். சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.10, அதையும் எழுதிடுறோம் 0.1. இப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா 1.2 ஸ்கொயர் பண்ணோம்னா 1.44. 10⁻² ஸ்கொயர் பண்ணோம்னா -2 × 2 -4. 0.1 நம்ம எப்படி எழுதலாம்? 10⁻1. அப்போ 10⁻4 10⁻1 என்ன ஆகும்? 10⁻5. அப்போ 1.44 × 10⁻5 Ka value, dissociation constant. Calculate the pH of 0.1 molar acetic acid solution. Dissociation constant of weak acid is 1.8 × 10⁻5. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? pH. என்ன கொடுத்துருக்காங்க? அசிட்டிக் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் C is equal to 0.1. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா K1 வேல்யூ 1.8 × 10⁻5. ஸோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, டிசோசியேஷன் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, pH கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு pH கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். pH = log of H plus கான்சன்ட்ரேஷன். H plus கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்போ H plus கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, is equal to √K × C. K-னோட வேல்யூ கொடுத்தாச்சு, C கான்சன்ட்ரேஷன் வேல்யூ கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு H plus கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம், அதை எடுத்து pH ஃபார்முலா அப்ளை பண்ணி pH கண்டுபிடிக்கிறோம். இப்போ H plus கான்சன்ட்ரேஷன் equal to √K × C. K வேல்யூ 1 × 8 × 10⁻5 into கான்சன்ட்ரேஷன் 0.1. இந்த 0.1 என்ன பண்ணலாம்? 10⁻1 வச்சுக்கலாம். இப்போ 10⁻5 10⁻1 10⁻6. 1.8க்கு ரூட் பார்த்தோம்னா 1.34. 10⁻6க்கு ரூட் பார்த்தோம்னா 10⁻3 மோலார். H plus concentration is equal to 1.34 × 10⁻3 மோலார். இப்போ pH பார்த்தோம் அப்படின்னா இப்போ H plus concentration கண்டுபிடிச்சிட்டோம். இந்த H plus concentration எடுத்து pH ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். pH = log of H plus concentration. H plus concentration பதிலாக 1.34 × 10⁻3. மைனஸ் எடுத்து வெளில வச்சுக்கிறோம். லாக் வந்து 2க்கு காமன். இப்போ லாக் வந்து 1.34 இன்ட்டுங்கிறத ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். லாக் 10⁻3. லாக் ஆஃப் 1.34க்கு நம்ம லாக் பார்த்தோம்னா 0.1271. இந்த மைனஸ் உள்ள தந்தோம்னா இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். லாக் 1.34க்கு லாக் பார்த்தோம்னா 0.1271. இந்த -3 முன்னாடி வந்துடும். -3 வந்துன்னா -3 முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் 3 லாக் 10 பேஸ் 10 1 ஆகிடும். அப்போ +3 ஆகிடும். 3லேருந்து 0.1271 மைனஸ் பண்ணோம்னா 2.8729.
அப்போ pH வேல்யூ that is equal to 2.87.